தமிழ் 2000 வருஷம் பழமையானதுன்னு சொல்றோம். ஆனா 15,000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருக்கு. தமிழர்களோட வரலாறு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆழ்கடலுக்கு தான் போகணும். தமிழர்களோட ரொம்ப பெருமையான அடையாளம் காவிரி ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடம். ஒரு காலத்துல சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரம். சிலப்பதிகாரம், பட்டினப்பாலைன்னு சங்க இலக்கியங்கள்ல இடம்பெற்ற இடம். கற்புக்கரசி கண்ணகி கோவில் கொண்ட இடம். மயிலாடுதுறையில இருக்கிற பூம்புகார் நகர் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். புகார் நகரம் காவேரி பூம்பட்டினம்னு சொல்லப்பட்ட பழமையான தமிழ் நகரம். கடல்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல பூம்புகார் புதையுண்டு இருக்கணும். 40 கப்பல்கள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு துறைமுகம் அங்க இருந்திருக்கு அப்படின்ட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா அது 15,000 ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு சொல்றாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா எது எப்படியோ கீழடி ஆதிச்சநல்லூருக்கு வடக்குல இருந்து எப்படி தடைகள் வந்ததோ அப்படிதான் பூம்புகார் மகாபலிபுரம் கொற்கைக்கும் ஆய்வுகளுக்கு உரிய மரியாதையும் அனுமதியும் கிடைக்காம கேட்பாரற்று இருக்கு. இங்க இருக்கிற கண்ணகி கோவிலும் ஒரு கட்டுமர கப்பலும் தான் வந்து போகிற பார்வையாளர்களுக்கு இருக்கு. தமிழக அரசு கைவிடப்பட்ட ஒரு அழகிய தமிழ் நகரம். எந்த அரசு வந்தாலும் சரி, தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை சீர்படுத்தி வைக்கணும் அப்படின்றத வேண்டுகோளா வைப்போம். வேற எந்த இடத்தை பத்தி பேசணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.